ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய தகவல் சோசியல் மீடியா பரப்புரை எல்லா ஃபோன்லையும் எல்லா கட்சியும் மிக சிறப்பாக விளம்பிட்டாங்க. அதனால எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும். முடிஞ்சளவு உங்களுக்கு தெரியாத தகவலை நான் சொல்லுவேன். டிவிக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை டெய்லி பரபரப்பா இருக்கு. எல்லா சேனல்லையும் அதை பற்றி தான் பேச்சு. நான் போற இடத்துல எல்லாமே என்கிட்ட கேட்பாங்க, கம்பம் வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் வந்துருவாரு போல தெரியுது அப்படி. தெரியுதா அப்படின்னு. ஆமா தெரியுதா, அப்ப தெரியட்டும். அப்படி என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதான் உங்களுக்கு தெரியுது இல்லை, அப்படி உங்களுக்கு தெரியவா நீங்க என்கிட்ட கேட்குறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுமே நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்களை பத்தி பேசணும் அப்படின்னா எனக்கு யாரு திடீர்னு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, கம்பத்திலிருந்து எக்ஸாக்டா கம்பம் நகரத்துல இருந்து நம்மளுடைய குமளிக்கு போகணும்னா 22 கிலோமீட்டர். குமளிக்கு அடுத்து கேரளா வரும். இந்த இருக்கிற 22 கிலோமீட்டர் தாண்டக்கூடிய அந்த கேரளா அப்படிங்கிற மலையாளிகள் வாழக்கூடிய பகுதியில் அந்த மாநிலத்திலே சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மம்முட்டி அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறார். இந்த மாநிலத்திலே நீங்க சிறந்த ஸ்டார். தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் எப்படியோ அது மாதிரி கேரளால நீங்க இணையாக இருக்கிறீங்க. நீங்க ஏன் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? கட்சி ஆரம்பிச்சு நீங்க கேரளாவில் ஆட்சியை படிச்சு மக்களுக்கு நல்லதாக செய்யலாம அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கும்போது சில நிமிடம் கூட ஆகல மம்முட்டி அவர்கள் ஒரு பதில் சொல்றார். மலையாளிகளுக்கு நல்லாவே தெரியும், திரையில யாரு இருக்கா தரையில யாரு இருக்கா அப்படின்னு தெரியும். அதனால எனக்கு வேலை திரையில தான், தரையில கிடையாது. மலையாளிகள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதை அப்படியே தூக்கி தமிழ்நாட்டுல பொருத்தி பாருங்க. திரையில எப்படியெல்லாம் இருந்தோமோ அதை தரையில நடத்திடுவேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறேன். இது நம்மளுடைய சாபக்கியம். இப்ப தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்ல மட்டும்தான் இது இல்லை. கேரளால இது கிடையாது, மற்ற மாநிலத்துல இது கிடையாது. கல்வியறிவு ரொம்ப குறைந்த மாநிலத்துல கூட இந்த திரைப்பட தாக்கம் கிடையாது. திரை நட்சத்திரத்தோட தாக்கம். ஷாருக்கான் எல்லாம் விஜயோட 3 மடங்கு பெரிய நட்சத்திரம் தான். ஆனா கட்சி ஆரம்பிச்சு வர முடியாது. ஆனா தமிழ்நாடோட சாமர்த்தியம். சரி வந்தாச்சு, களத்துக்கு வந்தாச்சு, திரையில உள்ளதெல்லாம் தரையில நடத்திடுவேன் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் வர்றாரு, சந்தோஷம். வந்தாச்சு, வந்த பிறகு நம்ம அதை பேசுவோம். இப்போ அந்த டிவிகே கட்சியில இருந்து வேட்பாளராக ஜெகநாத் மிஸ்ரா இங்க இருக்கிறார். அவரு யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நினைச்சு நிறைய தேடி தேடி வாசிச்சது, கேட்டது, தெரிஞ்சது, நிறைய விஷயத்த கலெக்ட் பண்ணும்போது தெரிஞ்சு. இப்ப நம்ம ஒரு நகை கடைக்கு போவோம், நகை வாங்கிட்டு இருக்கோம். பிரபலமான நகை கடைக்கு போய் என் பொண்ணுக்கு நகை வாங்க போறேன், என் பையனுக்கு நகை வாங்க போறேன், வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு நகை வாங்க போறேன் அப்படின்னு நம்ம கடனை வாங்கிட்டு கூட ஒரு கடைக்கு நகை வாங்க போவோம். ஒரு அசட்டு வீட்டுக்கு வருது, ஒரு நகை நம்ம வீட்டுக்கு வருது, நமக்கு ஒரு நம்பிக்கை போறது. அப்போ எவ்வளவு சந்தோஷம். ஒரு நகை வாங்க போற கடனுக்கு தான் வாங்கி போகணும். கடனை வாங்கிட்டு அந்த நகைக்கடைக்குள்ள போய் ஒரு பொருளை வீட்டு வாங்கிட்டு வரும்போது நமக்குள்ள எவ்வளவு சந்தோஷம். நகை வாங்கிட்டு வரும்போது இப்போ ஒரு அடை கடைக்கு உட்காரு, அவசரம். அந்த கடையிலே உட்கார்ந்துட்டு நான் கம்மலை கழட்டு, அந்த கடையிலே உட்கார்ந்துட்டு என் தாலியை கழட்டி வைக்கிறேன். இப்போ உங்க மனசு அடகு கடை நடத்துன ஒருத்தர் அரசியல்வாதியாக இருந்தா இல்லையா? இந்த தங்க வாங்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி அதே தங்கத்துல அடமானம் வைக்கும் போது எனக்கு முடியாது. அந்த அடமான கடை பல கிளைகளாக வந்து அதுல பல கோடி சம்பாதிச்சு, அதுல நான் ஒரு ஜாதி சங்க ஆரம்பிச்சு, அதுல ஒரு கட்சி ஆரம்பிச்சு, பச்சோந்தித்தனமா அந்த கட்சியை கூட்டணியை கூட வைக்காம அந்த டிவிகேவோட உறுப்பினராக சேர்ந்து இங்க நிற்கும் போது இது பேரு ராஜதந்திரமே இல்ல, இது பச்சோந்தித்தனம், இனம் துரோகம். நான் ஒரு சமூகத்தை சார்ந்தவன், அந்த சமூகத்துக்காக ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிக்கிறேன் அல்லது ஒரு ஜாதி சொர்க்கம் ஆரம்பிக்கிறேன், அதுல ஒரு 15 லட்சம் பேரை நான் கூட்டுறேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல கூட்டமா பேசிட்டு அந்த கட்சி கொடியவோ அந்த சங்கத்து கொடியவோ எங்கேயுமே காட்டாம டிவிகே கொடியை மட்டும் காட்டி ஓட்டு கேட்கும்போது எப்படி இருக்கும்? இது பச்சோந்தித்தான், நம்பவே கூடாத ஒரு. இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, சார் பயங்கரமா பிரச்சாரம் நடக்குது சார், பயங்கர கூழி, அவர் வந்துருவாரு. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தா ஒரு 15,000 30,000 கோடி கூட வாங்க முடியாது. அதுக்குள்ள அதை தாண்டவே தேடாது. அந்த டிஎம்கே வேட்பாளர் ஏடிஎம்கே வேட்பாளர் கூட நம்ப இருக்கும். ஏன்னா இவங்க அடிச்சாலும் தாங்கிட்டு
அரசியல் அப்படித்தான் போயிடுவாங்க. ஆனா இந்த வேட்பாளரை நம்பவே கூடாது. வெரி டேஞ்சரஸ். ஏன்னா மற்றவங்களுடைய வழியில இருந்து சம்பாதிச்சார், சந்தோஷத்துல இருந்து சம்பாதிக்கும், வழியில இருந்து சம்பாதிச்சு அதை பல கோடியா பெருக்கி அப்புறம் ஒரு சங்கத்திற்கே நான் தெளிவாயிருக்கேன். ஒரு வீடியோலாம் வந்தது. நான் வந்து ஜாதிக்காரன், ஜாதி பிரியன் வந்தது. அதை நான் ஒரு 2-3 தடவை போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புதுசா மைக்கு கிடைச்சவங்க போய் நிற்கும் போது அந்த தொடர்லாம் ஆடுது. அப்படி தொட ஆடும் போது ஏதோ ஒரு புலம்பிட்டா இருப்பாங்க, நான் ஜாதி வெளியே அப்படின்னு புலம்பிட்டா இருப்பாங்க அப்படின்னு கூட விட்டாச்சு. ஆனா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை சார்ந்து எவ்வளவு பேர் இருப்பீங்க, அந்த கட்சியை மட்டும் நம்பி அந்த கட்சியை ஆரம்பித்தவரை நம்பி எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேரே அடமானம் வச்சிருக்கு டிவிகே கட்சியை. நீ கட்சியை ஆரம்பிச்சா கூட்டணி தானே வச்சிருக்கோம். நான் விஜய் கூட கூட்டணி, நான் என் கட்சியில இருந்து பிரதிநிதியா நிக்கிறேன் அப்படிதான் வச்சிருக்கோம். கட்சி ஆரம்பிச்சது ஆரம்பித்தவன் இல்ல, அதுவும் அழகு படமாக தான் இருக்கும். அப்படி ஒரு கூட்டணி ஆரம்பிக்காம அந்த கட்சி பேரே இப்ப எங்கன்னு தெரியல. டிவிகே கூட்டத்துக்குள்ள எங்க தைரியம் தான் அந்த கட்சி கொடியை தூக்கு பார்ப்போம். நாம் நமது மக்கள் முன்னேற்ற கழகம், நானும் கட்சி தலைவர் எங்க தூக்கு பார்ப்போம், கூட இருக்கிறவங்க ஓடிக்கிறோம். அப்ப தான் வளர்த்த ஒரு ஜாதியவோ கட்சியவோ அதோடைய அடையாளத்தை கூட காட்ட மக்கள் ஒருத்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா எப்படி வருவார்? இல்ல வந்தா என்ன? இதுதான் நம்ம தொகுதி மக்கள் நமக்குள்ள கேட்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம புறக்கணிக்க தான் செய்யணும். அவங்கள தள்ளுபடி பண்றதை தவிர்த்து வேற வழி இல்லை. எனவே சுயேட்சை வேட்பாளராகி எனக்கு நீங்க வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டேன்.